ஓகே. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து நெறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது சௌக்கிதார் சௌக்கிதார், ஐஸ்கிரீம் பேச்னே வாலா, சண்டிங் கர்னே வாலா, அதுக்கப்புறமும் நெறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. நெறைய விஷயம் அதாவது நெறைய இந்த மாரி வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அது என்னென்ன வேலைன்னா, பைலட், வாயுயான் சாலக் அப்படின்னா பைலட் பைலட் ஆகணும், ஏரோப்ளேன் ஓட்டணும், இல்லைன்னா அபிநேதா, நான் ஆக்டர் ஆகணும், நடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜஹாஜி, நான் வந்து கப்பல் ஓட்டக்கூடிய கேப்டன், அதாகணும். அதுக்கப்புறம் இதையும் சொல்லியிருப்பாரு, ஆடு மாடு மேய்க்கிறவரு, சர்வாகா. சர்வாகானா ஆடு மாடு மேய்க்கிறது. வாயுயான் சாலக், அபிநேதா, ஜஹாஜி, சர்வாகா. லாஸ்ட் தான் அவர் என்ன சொல்வாரு, நான் வந்து குத்தா பன்னா சாத்தா ஹூம், நாயா மாறணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல चौकीदार, वॉचमैन, सेकंड आइसक्रीम बेचने वाला, आइसक्रीम सेलर, थर्ड संडिंग करने वाला है, फोर्थ वायुयान चालक, फिफ्थ अभिनेता, सिक्स्थ ஜஹாஜி, செவன்த் சர்வாகா. சோ இதெல்லாம் ஆசைப்பட்ட பிறகு ஃபைனலா என்ன முடிவெடுப்பாரு, நான் வந்து நாய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு, குத்தா. அதுக்கு பிராக்டிஸும் பண்ணுவாரு, நாய் மாதிரியே குறைப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் செய்ய தெரியாது. அது என்னதுன்னா, நாய் வந்து காலால காதை வந்து சொரியும். அது மட்டும் அவருக்கு வந்து என்ன செய்யாது, வராது. பயிர்சே கான் கே பீச்சே குஜானா நஹி சீக் பாய். இவர் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறத அந்த பக்கமா வரக்கூடிய ஒரு ஃபௌஜி ஆபிசர், அதாவது ஆர்மி ஆபிசர் வந்து பாக்குறாரு. அந்த ஆர்மி ஆபிசர் வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. ஆர்மி ஆபிசர் வந்து இவருக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. அவர் வந்து ஒரு அஜ்னபி. அஜ்னபினா தெரியாதவர். அவர் இத பார்த்துட்டு, இவர் என்ன பண்றாரு, என்ன நாய் மாதிரியே எல்லா வேலையும் ஆக்ஷனையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கேட்பாரு, என்னப்பா நீ என்ன நாய் ஆகணும்னு ஆசைப்படுறியா, நாயோட எல்லா ஆக்ஷனையும் கத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் நாய் ஆகணும்னு ஆசைப்படுறேன், இத்தனை நாள் நான் மனுஷனா இருந்துட்டேன், இனி வந்து நான் நாய் ஆகணும்னு ஆசைப்படுறேன். என்ன என்ன தம்பி நீ சொல்ற, நீ வந்து இன்சான் அப்படிங்கிறத நீ மனுஷன் அப்படிங்கிறத வந்து விட்டுட்டு நாய் ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஆமா. அதுக்கு அந்த ஆபீசர் சொல்வாரு, நீ வந்து மனுஷியத்தா, அதாவது மனுஷனா முதல்ல இரு, நல்ல மனுஷனா இரு, நல்ல மனுஷனா இருந்து யோசிச்சு பாரு, நீ மத்ததெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. மனுஷன்னா என்ன, நம்மளே கேட்போம், மனுஷன்னா என்ன? நம்ம எடுத்திருக்கிற பிறவி என்னது, மனுஷ பிறவி. அப்போ நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு ஒவ்வொருத்தங்க கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும், பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆகிரவும் செய்யறாங்க. ஆனா ஆன பிறகு அந்த ப்ரொஃபஷனை பிடிச்சு அவங்களுடைய கேரியரை அவங்க டெவலப் பண்ணி பெரிய ஆளாகி வந்த பிறகு அவங்க ஒரு நல்ல மனுஷங்களா இருக்காங்களா, இருந்தா இந்த மாதிரி உலகத்துல வந்து நடக்குதுல்ல, திருட்டு, கொலை, கொள்ளை, அதுக்கப்புறம் தேவையில்லாத வேலைகள்லாம் நடக்குதுல்ல, நிறைய கிரைம் நம்ம வந்து கேள்விப்படுறோம், குற்றங்கள், கொலைகள் எல்லாத்தையும் கேள்விப்படுறோம். இதெல்லாம் செய்யக்கூடியவங்க சின்ன பிள்ளையா இல்ல, நல்லா படிச்சு நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நல்ல ஒரு வேலையில இருக்கக்கூடிய பெரியவங்க தான் இதெல்லாம் செய்யறாங்க. இந்த பெரியவங்க எல்லாம் இதை செய்யறதுக்கு காரணம் அவங்க நல்ல மனுஷங்களா இருந்தா இதை செய்வாங்களா? ப்ரொஃபஷன் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு குட் ஹியூமனா இருந்தா அவங்க வந்து இதை பண்ணிருப்பாங்களா அப்படின்னா இல்ல. சோ முதல்ல எதுவா ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும், மனுஷனா வாழணும், மனுஷனா உருவாகணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ப்ரொஃபஷனை நம்ம வந்து எந்த ப்ரொஃபஷன்லயும் நம்ம சைன் ஆயிடலாம். அதுக்கு முதல்ல என்ன தேவை, மனுஷ தன்மை தேவை, மனுஷனா வாழ தேவை. சரியா? இததான் இந்த லெசன் வந்து சொல்லுது. இந்த லெசனை ரொம்ப அழகா அலெக்சாண்டர் ரஸ்கின் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த லெசன் இப்போ இருக்கிற இந்த உலகத்துக்கு கண்டிப்பா தேவை.
இப்போ போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டாக்டரை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டாக்டரை கொலை பண்ணவங்க ரொம்ப படிக்காத ஒரு ப்ரொஃபஷன் இல்லாதவங்க கிடையாது, ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க ஒரு நல்ல மனுஷங்களா இருந்தா இந்த மாதிரி வேலையே பண்ணுவாங்களா? நிறைய திருட்டு, கொள்ளை, அதுக்கப்புறம் சீட்டிங், ஆள் கடத்தல் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பண்றது வந்து சின்ன பிள்ளைங்க கிடையாது, பெரியவங்க தான். ஸோ அந்த பெரியவங்க நல்ல மனுஷங்களா இருந்தா இதெல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து வெளியில இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, ஒரு நல்ல பதவியில இருக்கிறவங்களும் செய்யறாங்க. அவங்க நல்ல மனுஷங்களா இருந்தா இது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ முதல்ல நல்ல மனுஷங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரியரை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், டிசைன் பண்ணி, அதை டிசைட் பண்ணி அதுல வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை, முதல்ல மனுஷத்தன்மை தேவை, மனுஷனா வாழணும். அதை தான் இந்த லெசன் மூலமா சொல்லியிருக்காரு அலெக்சாண்டர் ரஸ்கின். இவர் வந்து ஒரு ரஷ்ய ஆத்தர். இவர் எழுதின இந்த லெசன் வந்து இவருடைய ஆட்டோபயோகிராஃபி, இவரோட லைஃப்ல நடந்த விஷயத்தை தான் இவங்க லெசனா சொல்லியிருக்காரு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்து இந்த லெசனை பத்திய இந்த லெசன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த லெசன்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுல பிடிஎஃப்லாம் அனுப்பி வச்சீங்கன்னா அதையும் நான் டீச் பண்ணுவேன். ஓகேவா? இதான் என்னுடைய ஃபோன் நம்பர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.